ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளோட கதிரேசன் அவர்கள் பற்றி இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வீட்டில் இப்போ அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் அதை நம்ம தனுஷ் சார் தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவலும் வந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க கிடையாது அப்படின்னு நம்புகிறேன். வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல நம்மளோட தனுஷ் சார் அவர்களுக்கு இவங்க சைட்லேருந்து அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னு எதனா நடந்துச்சு, இல்லை உங்களுக்கு எதனா ஒரு தேவைப்படுது, என் மூலமாக அவங்களால கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஃபோனில் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோனை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா யார் எடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர் மன்றத்தில் இருக்க என்னோட தொண்டர்கள், அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் யாராவது எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதனா ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களால் என்னை நேரில் பார்க்கவும் முடியாது, என்னாலுமே உங்களை நேரில் பார்க்கவும் மீட் பண்ணலாம் முடியாது. கண்டிப்பாக அது வாய்ப்பே கிடையாத விஷயம். அப்படி இருக்கும் சமயத்தில் நீங்கள் இந்த ஃபோன் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காராம். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்தாலுமே கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்கள ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நாளாக அவங்க என்னை பையன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கூட ஏற்பக்கூடிய ஒரு விஷயமாகவே இல்லை. இது என் லைஃப்பை பெரிய அளவில் பாதிச்சுட்டு இருந்தாலுமே கூட, பட் கொஞ்சமாவது அவங்க என்னை பையன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவ்வளோ நாளாக அவங்க என்னை பையன் சொல்லியே வாழ்ந்துட்டும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களுக்கு நான் என்னோட சைட்லேருந்து உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நான் இந்த ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியா ரொம்ப ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஹெல்ப் எது வேணுனாலும் சரி நீங்கள் தாராளமாக இதில் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கதிரேசனோட ஒய்ஃப் மீனாட்சி கிட்டே இந்த இதை ஃபோனை அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறதா ஒரு சில தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கதிரேசன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தனுஷோட அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கோர்ட்டில் கேஸை வலுத்துன்னு இழுத்துட்டு இருந்தார். அப்படிங்கிற சமயத்தில் இந்த கேஸ் வரும்போது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி அவங்க எவிடன்ஸ் காட்ட அது இன்னும் வலுப்பெறவே ஆரம்பிச்சிருச்சு. பட் கோர்ட்டில் தீர்த்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்கிறது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். ஸோ உங்கள் பையன் இப்படி இல்லை, நீங்கள் வெகுளித்தனமாக சொல்கிறீங்க, பட் ஆனால் இதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் மறுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் மட்டும் கதிரேசன் அவங்க ஊர் மக்கள் மூலமாக அதை காண்டாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எஸ் தனுஷ் தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களுமே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிளைம் பண்ணுறாரு. பட் அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ இருக்கிறதே அவங்க இப்போ திடீர்னு கதிரேசன் உடல் முறைப்பும் காரணமாக உயிரிழந்துட்டார் அப்படின்றதுனால மேல்முறையீடுன்றதை மறுபடியும் பண்ண போகிறதா மீனாட்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த கேஸ் முடிவுக்கு வரல. பட் கோர்ட் தரப்புலேருந்து கண்டிப்பாக முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் மேல்முறையீடு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தரப்பில் திடீர்னு இப்போ தனுஷ் சார் ஒரு ஃபோனை கொடுத்து உங்களுக்கு எப்போ ஹெல்ப் வேணாலும் தயவுசமே என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்பவே ஷாக்கிங் கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கூட அவர் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன் நின்னதே ஒரு பெரிய தன்மை தான். நம்ம மேலே ஒருத்தவங்க பழி சுமத்திருக்காங்க, அவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிற ஒரு மனசு இருக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதான் ஃபேன்ஸ் பாராட்டிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.